வணக்கங்க. இன்னைக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். வருஷம் 365 நாளும் அடையிலேயே விழாம முட்டையை மட்டுமே விடக்கூடிய இந்த முட்டைக்கோழியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எங்களுக்கு எப்படி கிடைச்சது, எங்கே கிடைச்சதுங்கிற முதற்கொண்டு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேங்க. இந்த கோழி விட்ட முட்டையை பாருங்கள், ஓடே இல்லை. இது போல் இந்த கோழி வந்து டெய்லியுமே ஒரு முட்டை விட்டுரும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஓடு இல்லாமல் விட்டுருக்கு. இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது, அன்னைக்கு சாப்பிட்றணும். அதனால் நான் இப்போ உங்களுக்கு இதை உடச்சி ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். சுத்தமாக ஓடு இல்லை. இந்த மாதிரி முட்டையை நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் கரு வெள்ளைக்கரு வந்து நல்ல தன்மையுடையதாக தான் இருக்குது. பாருங்கள், நாட்டுக்கோழி முட்டையில் ஒரு மஞ்சள் கரு எந்த அளவுக்கு நல்ல மஞ்சள் கலரில் இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த கோழியோடைய முட்டையுமே இருக்குது. ஏன்னா இதுக்கு வந்து நம்ம ஊசி போட்டு பண்ணைக்கோழி மாதிரி வளர்த்தல. தானாக நாட்டுக்கோழிகள் எப்படி வளர்த்துறோமோ அது போல் சேவல் கூட சுற்றி நல்ல இற பொறுக்கி வளருது. இந்த கோழி பார்த்திங்கன்னா டெய்லியுமே ஒரு முட்டை தவறாமல் விட்டுருங்க. இதனுடைய மஞ்சள் கரு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நாட்டுக்கோழி முட்டையுடைய மஞ்சள் கருவில் வீரியம் இருக்கோ அதே அளவுக்கு இருக்கும். இப்போ நான் இதை திருப்பி போடுறேன். இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு. இதே நம்ம கடையில் வாங்கின முட்டையாக இருந்தால் உடச்சி ஊற்றி இந்த அளவுக்கு நம்ம சூடு கொடுத்தாவே டக்குன்னு வெந்து வந்துடும். ஆனால் இது பாருங்கள், இன்னும் உள்ளே வந்து அந்த மஞ்சள் கரு வேகாமல் தான் இருக்கும். உடச்சி விட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்படி தாங்க இருக்கும். நான் வந்து இந்த முட்டைக்கோழியோடைய முட்டையை வந்து நாட்டுக்கோழி முட்டைன்னு சொன்னால் யாருமே நம்பாமல் இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு தான் இருக்குது இது. இந்த கோழி எங்களுக்கு கிஃப்டாக கிடச்சிதுங்க. ஆமாங்க, எங்கள் அத்தை ஒருத்தங்க எங்களுக்கு பாப்பாவுக்கு நாங்கள் டெய்லியுமே முட்டை கொடுக்கறதுனால அவங்க பண்ணையில் இருந்த கோழியை கொண்டு வந்து டெய்லியும் முட்டையோடும் நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. அவங்களுக்கு எப்படி கிடச்சதுன்னா இந்த யூனியன் மூலமாக கவர்மெண்ட்லேருந்து கொண்டு வந்து மகளிர் சுய உதவிக்குழுவில் பணம் கட்டி வாங்கியிருக்காங்க. ஒரு குஞ்சு வந்து 40 ரூபாய் வாங்கியிருக்காங்க. 10 போல் வாங்கி விட்டு எல்லாமே செத்து போச்சுங்களாம். இது ஒன்று தான் அப்படியே இருந்திருக்கு. இதே மாதிரி நிறைய பேருக்கு நடந்ததுனால திரும்பவும் கொண்டு வந்து தரேன்னு சொல்லும்போது எல்லாரும் வேண்டான்னு அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ எங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த கோழி விடக்கூடிய முட்டையை வச்சு பொறிச்சா குஞ்சுகள் வருது. அதுவும் இது போலவே இருக்குமா, எப்படி வரும்னு தெரியல. இப்போ தான் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அடையில் வைக்கும்போது கொஞ்சம் வீரியம் கம்மியாக தான் இருக்குது. அந்த பொரிப்பு திறன் வந்து கம்மியாக தான் இருக்குது. இதே முட்டையை இன்குபேட்டரில் வச்சு பொரிக்கும்போது எல்லா முட்டைகளுமே பொரிக்குதுன்னு சொன்னாங்க. இனி அது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலான் இருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேங்க. இந்த கோழி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கோழிகளையும் பார்த்து பயந்து தான் இருக்கும். அதுங்க அதாவது நாட்டுக்கோழிகள் கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே தான் இருக்கும். அவங்க கொத்த வராங்கன்னா ஓடியே போயிருங்க. அது ஆளை பார்த்தாவே தலை தெறிக்க ஓடிடும். அந்த பயந்த சுபாகம் இதுகிட்ட இருக்கக்கூடியது. ஏன்னா நம்ம நாட்டுக்கோழிகள் வந்து பயங்கரமான ரவுடிங்க. இந்த ரவுடிங்களுக்கு இடையில நம்ம முட்டைக்கோழி பார்த்தீங்கன்னா இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துடணும்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஓடி போடி ஒளிஞ்சுக்குங்க. அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்குது. தனியாக இற வச்சுட்டு இருக்கேன். கூண்டில் அடைச்சி வச்சு தான் இற வைக்கணும், இல்லைன்னா அதையும் சாப்பிட விட மாட்டாளுங்க. கொத்தி கொத்தி துரத்தி விட்டுருவாளுங்க. இது எல்லாமே முட்டைக்கோழி விட்ட முட்டை தாங்க. இந்த முட்டைக்கோழியை எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நாங்கள் கடையில் முட்டையே வாங்குறதில்ல. நாட்டுக்கோழிகளுமே பார்த்தீங்கன்னா 10 to 15 முட்டை விடும். அதுலேயுமே 6-7 இருந்தால் அடையில் வைப்போம். மீதி எல்லாமே குழந்தைகளுக்காக எடுத்து வச்சுருவோம். இப்போ நாங்கள் வந்து பெரியவங்களுமே இதை சாப்பிட்றோம். ஏன்னா டெய்லியுமே ஒன்று விட்டுறது இல்லைங்களா. அப்போ பாருங்கள், அதை விடவா நம்ம வீட்டில் முட்டை வாங்கிட போகிறோம். இப்போ இந்த கோழி முட்டையை பாருங்கள், நான் உடச்சி ஊற்றி காட்டுறேன். கலர் வந்து ஓடு வந்து வெள்ளை கலரில் தான் இருக்கும். ஓடு நீங்கள் ப்ரௌன் கலரில் இருக்கும் நாட்டுக்கோழி முட்டைகளுக்கு. ஆனால் இதோட ஓடு வந்து வெள்ளை கலரில் தான் இருக்கும். ஆனால் உடச்சி ஊற்றுனீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய கருவுமே உங்களுக்கு நாட்டுக்கோழி முட்டையில் இருக்க மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் இதே முட்டையை கொண்டு போய் நல்லா சாயத்தில் போட்டு நாட்டுக்கோழி முட்டைன்னு விற்றனா வாங்குவீங்களா மாட்டிங்களா? ஒரு நாட்டுக்கோழி முட்டை 15 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இது மாதிரி நீங்கள் ஏமாந்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இனி ஏமாறாமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள் இதோட கரு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதை வந்து நீங்கள் ஒரு 10 to 20 நாள் வரைக்குமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண வேண்டாம். ஒரு 10 நாள் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா அந்த முட்டையை யூஸ் பண்ணிடுங்க. அது எந்த முட்டையாக இருந்தாலுமே சரி. பாருங்கள், நான் முதல்ல உடச்சி ஊற்றுறது வந்து பழைய முட்டை, இப்போ உடச்சி ஊற்றுறது வந்து புது முட்டை. ரெண்டையுமே காட்டுறேன் பாருங்கள் வித்தியாசம். புதுசாக உடச்சி ஊற்றுனதோடைய மஞ்சள் கரு வந்து நல்ல உருண்டையாக உருண்டு இருக்குது. இதே இதுக்கு முன்னாடி உடச்சி ஊற்றுனது வந்து கொஞ்சம் லைட்டாக, அதாவது ஷேப் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த உருண்டையாக இல்லாமல் லைட்டாக அமுங்கின மாதிரி இருக்குது. இதுதான் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். நீங்கள் தோசைக்கல்லில் ஊற்றும் போது இன்னும் நல்லா தெரியும். அந்த மஞ்சள் கரு வந்து அப்படியே நிற்காமல் கல்லுக்கிட்டு ஓடும்.
இதே புது முட்டைனா அதோட வீரியம் வந்து நல்லா இருக்கும். அதனால எப்போவுமே நீங்கள் இது போல் குஞ்சு பொரிக்கிறதுக்காக இன்குபேட்டரில் வைக்கிறீங்க இல்லை அடையில் வைக்கிறீங்கன்னா புது முட்டைகளாக வைங்க. அது ரொம்பவே கவனமாக செய்ய வேண்டியது. ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டையோடைய ஓடு பார்த்தீங்கன்னா கெட்டியாக இருக்கும். ஆனால் இந்த முட்டையோட ஓடு பாருங்கள் ரொம்பவே லேசாக தான் இருக்கும். நம்ம கடையில் வாங்கக்கூடிய முட்டையினுடைய ஓடு எப்படி இருக்குமோ அது போல் ரொம்பவே லேசாக தான் இருக்கும். பாருங்கள், இப்போ நான் உங்களுக்காக உடச்சி காட்டுறேன். எவ்வளோ லேசாக இருக்குது பாருங்கள். இதனால தான் நான் அடையில் வைக்கும்போது அந்த கோழிகளால் இந்த முட்டையை வந்து காக்க முடியல. ஏன்னா நாட்டுக்கோழிகள் வந்து கொஞ்சம் வெயிட்டாகவும் ரொம்ப ரூடாகவும் இருக்கும். அது கால் பட்டதுன்னா இது டப்புன்னு உடஞ்சிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்காக தாங்க சொல்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நாட்டுக்கோழி முட்டையை யாராவது வாங்கி ஏமாந்துருக்காங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி இது போல் ஏமாறாதீங்க, பண்ணையில் போய் பார்த்து வாங்குங்கன்னு சொல்லுங்கள்.